அனைவருக்கும் வணக்கம். டைனஸ் குளோபலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டைனஸோட பிரைமரி ப்ராடக்ட் ரோசன்டா அப்படிங்கிற ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ப்ராடக்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த்தோட பேசிக் நாலேஜ் எடுத்துக்குவோம். ஹெல்த்ன்றது உண்மையில ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்ன இருந்தாலும் அந்த ஹெல்த் இல்லை அப்படின்னா ஒரு நிறைவு அப்படின்றது இருக்காது. அதனால டைம் கிடைக்கும் போதே வந்து நம்ம எப்படி நம்மளோட வருங்காலத்துக்காக பணத்தை சேமித்து வைக்கிறோமோ அந்த மாரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்துக்க வேண்டியது நல்லது. அதனால தான் சொல்லுவாங்க, வருமுன் காப்பதே சாலச் சிறந்தது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். எல்லாருக்குமே தெரியும், தெரியாத ஆள் யாருமே கிடையாது. பட் இதில் வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப கம்மி தான். எப்படின்னா நம்ம வந்து இப்போ பொருளாதார உலகத்தில் இருக்கோம், காசு சம்பாதிக்கணும்னு ஓடுன்னு ஓடுறோம். ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. என்னைக்கு பிரச்சனையாவது அன்னைக்கு போயிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், செலவு சம்பாரித்த காசெல்லாம் செலவு பண்ணி மறுபடியும் எப்படியாவது ஹெல்த்தை ரீகெயின் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது அந்த அளவு சாத்தியமற்ற ஒன்று. ஏன்னா ஒரு அவயம் செயல் இழக்கிறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிறதுன்றது வேற, செயல் இழந்ததுக்கு அப்புறம் அதை 100% ரெக்கவர் பண்ணுறதுன்றது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தான். அதனால ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் நமக்கு தெரியும். தெரிந்தாலும் அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணுன்றக்காக தான் இந்த டைனஸ் மூலமாக ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு அவேர்னஸை கொடுக்குறோம். அது சார்ந்த சில சொல்யூஷன்ஸையும் ப்ராடக்ட் மூலமாக கொடுக்குறோம். நம்ம வந்து இன்னைக்கு நிறைய டிசீஸை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு டிசீஸுக்கு குறையில ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது புது டிசீஸாக வந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பலவிதமான டிசீஸ் வந்து நோய்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா அந்த பிரச்சனையோட காரணத்தை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தில் செயல்பட்டால் மட்டுமே நம்மளால ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு எட்ட முடியுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இன்னைக்கு நம்ம வந்து இங்க நோய்களை பத்தி பார்க்கறதுனால நோய்களோட ரூட் காஸ் அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இம்யூன் இம்பேலன்ஸ், ஸ்ட்ரக்சரல் இம்பேலன்ஸ், இன்ஃப்ளமேட்டரி இம்பேலன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ் இம்பேலன்ஸ். அதாவது நம்ம சரீரத்தோட அடிப்படையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ப்ராப்பரா இருக்க வேண்டியது ப்ராப்பரா இல்லாததுனால ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ் தான் வந்து நோயா நமக்கு வெளியே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வருதுன்னா அவனோட சரீரத்தோட அடிப்படை தன்மையில ஏற்பட்ட மாற்றம் தான் அது நோயாகவும் காம்ப்ளிகேஷனாகவும் வெளியே தெரியுது. அடிப்படைத்தன்மை அப்படின்னு யோசிக்கும் போது பேசிக்கா சொல்லணும்னா நம்ம சரீரம் என்பது கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வெரைட்டி ஆஃப் செல்ஸ் இருக்கு. இந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திசுக்களை உருவாக்குது. இந்த திசுக்கள் எல்லாம் ஒரு அவயத்தை உருவாக்குது. ஒரு அமையம் என்பது சிஸ்டத்தை உருவாக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம், இந்த மாதிரி மல்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம் எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனித சரீரம். இன்னைக்கு வந்து நமக்கு சரீரத்துல ஒரு பிரச்சனைன்றதுன்னா என்ன பண்றோம்னா, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு தான் யோசிக்கிறோமே ஒழிய, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, நம்மளோட சரீரத்தோட அடிப்படையில எங்க பிரச்சனை ஆகுதுன்றதை நம்ம ஜாஸ்தி கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கோம். நமக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கூட ஃபாஸ்டா இருக்கணும். இதை போட்டா எனக்கு சரியாயிருமா, அவ்வளவுதான். அது என்ன ஏதுன்றதெல்லாம் கிடையாது. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா, என்னைக்கு வரைக்கும் நம்ம செல்கள் ஹெல்த்தியா இருக்கோ, ஆரோக்கியமா இருக்கோ, அன்னைக்கு வரைக்கும் டிஷ்யூன்றது பிரச்சனை இல்லை. டிஷ்யூக்கள் ஆரோக்கியமா இருந்தா எந்த ஒரு அவயத்திலையும் பிரச்சனை ஏற்பட போறதில்ல. எல்லா அவயங்களும் சிறப்பாக செயல்பட்டுச்சுன்னா எந்த சிஸ்டத்திலையும் பிரச்சனை இருக்க போறதில்ல. எல்லா சிஸ்டமும் ப்ராப்பரா இயங்குதுன்னா உங்க சரீரத்துல பிரச்சனைன்றது இருக்க போறதில்ல. அப்ப இங்க ஒரு விஷயத்த தெளிவா கவனிச்சீங்கன்னா, ப்ராப்ளம் டிசீஸ்ன்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்கள் லெவல்ல. செல்கள் அழிவது தான் எந்த ஒரு டிசீஸுக்கும் ஒரு ஆதாரமாக காரணமாக அமையுதுன்றாங்க. ஏன் இந்த செல்கள் அழியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா சொல்லணும்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மாறினதுனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்றது வெளியே இருந்து வரக்கூடிய வைரஸோ பாக்டீரியாவோ கிடையாது. நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த்தியான செல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறனால உருவாகிறது. இதுல ஒரு அடிஷனல் விஷயம் என்னன்னா, நம்ம உடம்பே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்குது அப்படின்னா வேதனையான ஒரு விஷயம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செல்களை பத்தி பேசுறோம். செல்களுக்கு உள்ள ஒரு முக்கியமான பகுதி மைட்டோகாண்ட்ரியா அப்படின்வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிளான்ட் மாதிரி. இப்ப நம்ம உலகத்திலே எடுத்துக்கோங்களேன். நிலக்கரி வச்சு எனர்ஜி உருவாக்குறாங்க, தண்ணியை வச்சு எனர்ஜி உருவாக்குறாங்க. இந்த மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்தாலும் அதை உருவாக்குற பிளான்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது செயல்பட்டா தானே, எனர்ஜின்னு ஒன்று கிடைச்சா தானே நம்ம உலகமே இயங்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல எனர்ஜியே இல்லைன்னா எதுவுமே இயங்காது.
அதே மாரி தான் நம்ம உடம்புக்கு என்னதான் நம்ம ஆரோக்கியமான உணவுகள், சப்ளிமெண்டரிஸ் என்ன இது பண்ணாலும், அத செல்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மட்டா கன்வெர்ட் பண்ணி குடுக்க வேண்டிய முக்கியமான வேலைய பண்றது இந்த மைட்டோகாண்ட்ரியா. செல்ல இருக்கிற ஒரு பகுதி. இந்த மைட்டோகாண்ட்ரியா ப்ராப்பரா இயங்கணும்னா, அதுக்கும் சில மூலக்கூறுகள் தேவை. அப்ப அந்த மூலக்கூறுகள் சரியா கிடைக்காத பட்சத்தில், இந்த மைட்டோகாண்ட்ரியா எனர்ஜி அதிகமா புரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமா புரொடியூஸ் பண்ணும். அது வந்து உங்க உடம்புல செல்கள் அழிவ உருவாக்கும். பலவிதமான நோய்களுக்கு காரணமா அமையுது. நம்ம எடுக்கக்கூடிய உணவ இந்த மைட்டோகாண்ட்ரியா செல்களுக்கு தேவையான ஒரு ஃபார்மட்ல மாத்தி குடுக்குறது. ஏடிபின்ற ஃபார்மட்ல மாத்தி குடுக்குற அந்த ப்ராசஸ் பேரு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னுவாங்க. இப்ப இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு மூலக்கூறு வந்து NADH அப்படின்னுவாங்க. இந்த NADH ப்ராப்பரா இல்ல அப்படின்னா, இந்த எனர்ஜி கன்வர்ஷன்றதுக்கு பதிலா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிரியேஷனா மாறிடும். ஸோ, அந்த விஷயத்துல இந்த NADHன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த NADH நம்ம உடம்புல இருக்கணும்னா, இந்த NAD+ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு மூலக்கூறு நம்ம உடம்புல. இந்த NAD+ நம்ம சரீரத்துக்கு தேவையான எனர்ஜி புரொடக்ஷன்ல மட்டுமே கிடையாது, பலவிதமான அடிப்படையான ஒரு இயக்கத்துக்கு இது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, DNA வந்து சரி பண்றதுக்கு, DNA ரிப்பேர் பண்றதுக்கு, செல் டிவிஷன்ஸ் அந்த செல்கள் வந்து 1 2ஆ மாறும், 2 4ஆ மாறும். அதுக்கு சிக்னல்ஸ் செல்லுக்குள்ள சிக்னல்ஸ்க்கு, மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்ஷன்ஸ். ஸோ இந்த மாரி பலவிதமான நம்மளோட உடம்போட அடிப்படை இயக்கத்துக்கு இந்த NAD+ன்ற மாலிக்யூல் ரொம்ப 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 எசென்ஷியல் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளினிக்கல் ரிசர்ச் மூலமாவே ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம செல்ல பத்தி பேசுறோம். இப்ப செல்லுக்கு உள்ள இருக்கிற விஷயங்கள், பேசிக் லெவல்ல எங்க டிஸ்டர்ப் ஆகுதுன்றத நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். ஆரோக்கியத்தையும் பெறலாம், இளமையான தோற்றத்தையும் பெற முடியும். ஸோ இது எல்லாம் கன்சிடர் பண்ணி டைனஸ் லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் ரோசன்டா. ஸோ இதுல வந்து குறிப்பா 6 முக்கியமான ஒரு மூலக்கூறுகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, பல்கேரியன் ரோஸ் பிளசன்டா, அதே மாரி NMN நிக்கோட்டினமைட் மோனோநியூக்ளியோடைட், பிரவுன் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, லோட்டஸ் கெர்ம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அண்ட் பிட்டர் மெலான் எக்ஸ்ட்ராக்ட், அஸ்வகந்தா ரூட் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து ஒரு 6 முக்கியமான மூலக்கூறுகள். 6 மட்டுமே கிடையாது, இன்னும் இருக்கு. குறிப்பா இந்த என்எம்என்ன பத்தி சொல்லணும்னா, இது வந்து நம்ம உடம்புல எனர்ஜி புரொடக்ஷன் அதே மாரி பலவிதமான இயக்கங்களுக்கு தேவையான ஒரு மாலிக்யூல் இது. ஸோ இது என்ன ஆகும்னா, இந்த என்எம்என்ன நம்ம எடுக்கும்போது, நம்ம உடம்புல இது வந்து ஒரு NAD அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டுக்கு கொண்டு போகுது. நிக்கோட்டினமைட் அடினைட் டைநியூக்ளியோடைட் அந்த ஒரு ஃபார்மட்டுக்கு இது மாற்றப்படுது நம்ம உடம்புல. ஸோ இது பர்ட்டிகுலரா நம்ம உடம்புல எனர்ஜி புரொடக்ஷனுக்கும், மெட்டபாலிசம் ஃபங்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை ஆதாரமான ஒரு விஷயம். ஸோ அப்ப உங்க உடம்புல எவ்வளோ என்எம்என் இருக்கோ, அத பொறுத்து தான் இந்த NADயோட கிரியேஷன்ஸ் உங்க உடம்புல இருக்கும். ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி, இந்த என்எம்என் மூலமா நம்ம உடம்புல NAD+ஓட அவைலபிலிட்டி ஜாஸ்தி கிடைக்கும்போது, நம்ம உடம்போட அடிப்படை ஆதாரத்துல இயங்கக்கூடிய இயக்கங்கள் சரி செய்யப்படுது. ஸோ இது அது மட்டுமே இல்ல. இதுல வந்து இந்த பிட்டர்மெலன் பெப்டைட் மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இன்டாலரன்ஸ வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்குது. ஆன்டி கேன்சர் எஃபெக்ட், லிவர் என்சைம பூஸ்ட் பண்ணி குடுக்குது. ஸோ அது மட்டும் இல்ல, இப்ப ப்ரவுன் சீட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆன்டி கேன்சர் எஃபெக்ட் குடுக்கக்கூடியது. இம்யூன் சிஸ்டத்த பூஸ்ட் பண்ணக்கூடியது. பர்ட்டிகுலரா நம்ம உடம்புல அந்த ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்குன்னா, அத கிளியர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கும். குறிப்பா ஜாயிண்ட்ஸ் அண்ட் போன் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது. லோட்டஸ் ஜெர்ம்ஸ் அஃப்கோர்ஸ் ஆன்டி ஏஜிங் இளமையான தோற்றத்துக்கு குடுக்கறதுக்கும் சரி, நம்மளோட கொலாஜன் புரொடக்ஷனுக்கு ஸ்கின்னோட இதுல கொலாஜனோட ரொம்ப இன்வால்வ்மென்ட் இருக்குது. கொலாஜன் புரொடக்ஷன் சப்போர்ட் பண்ணுது. மோர் ஓவர் அல்சைமர் டிசீஸ்க்கு கூட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸ்கின் ஒயிட்னிங் ஆவறதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்கும். அது மட்டும் இல்ல, அஸ்வகந்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது அஸ்வகந்தான்றது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மூலக்கூறு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு தூக்கத்த கொடுக்கக்கூடியது. ஃபெர்டிலிட்டி வந்து பர்ட்டிகுலரா மேல்ஸ்க்கு வந்து இந்த டெஸ்டோன் லெவல் வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கும், அத பேலன்ஸ் பண்றதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்குது. அதனால ஆண்மை சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், ஆங்சைட்டி ரிடக்ஷன்லயும் நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேஷன்ஸ். ஓவராலா பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்போட அடிப்படை இயக்கத்துல இந்த மூலக்கூறுகள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒரு சப்போர்ட் குடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அது மட்டுமே இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 விதமான விட்டமின்ஸ் இருக்கு. இந்த விட்டமின்ஸ் மூலமா எனர்ஜி லெவல் இன்கிரீஸ் ஆகுது. அதே மாரி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன், மசில் ஸ்ட்ரெங்தனிங்ல கூட உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். 15 டைப் ஆஃப் மினரல்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம எலும்போட சக்திகள வந்து அது நம்ம எலும்போட சக்திகள வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். அஸ் வெல் அஸ் நம்ம
நம்ம இம்யூன் சிஸ்டத்துல நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. என்சைம்ஸ் நம்ம டைஜஷனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ரெடியூஸ் த ப்ளோட்டிங், இம்ப்ரூவ் த ஸ்கின் அண்ட் டிஷ்யூ ஹீலிங்ஸ். அந்த என்சைம் வந்து நம்ம டிஷ்யூ ஹீலிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஆல்ஃபா ஆல்ஃபா அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. பர்டிகுலரா கிட்னியோட இயக்கத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியது. கொலோன் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. க்ளோவ், லவங்கம் நமக்கு தெரிஞ்சது தான். இது லிவர் ஃபங்க்ஷனை பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஹெல்ப்ஸ் இன் ரெடியூசிங் த காஃப் அண்ட் ஃப்ளூ. நம்மளோட சுவாச மண்டலத்துக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. அது மட்டுமே இல்லாம கோஎன்சைம் Q10 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு ஆன்டி ஆக்ஸிடென்ட் சொல்லுவாங்க. நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பர்ட்டிகுலரா பிரெக்னன்சில இருக்கவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல ஒரு நன்மை பயக்கக்கூடியது. ஸ்கின் டோன் இம்ப்ரூவ்மெண்ட், ஓவரால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் அட்ரஸிங் கூட இது ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ரோசன்டா வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டி ஆங்கிள் நியூட்ரிஷனல், விட்டமின்ஸ், என்சைம்ஸ், ஸோ NMN, ரோஸ் பிளசண்டா இந்த மாதிரி ஸ்டெம் செல்ஸ், நியூட்ரிஷனல் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட்டா நமக்கு கிடைச்சிருக்குன்னா, அது சும்மா சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து நெறைய மார்க்கெட்ல வந்து லேட்டஸ்ட்டா நம்ம ஸ்டெம் செல்ஸ் கூட பார்த்தோம். ஃப்ரூட் ஸ்டெம் செல்ஸ் இந்த மாரிலாம் நம்ம பார்த்தோம். பட் ஃப்ரூட் ஸ்டெம் செல்க்கு அந்த அளவு கிளினிக்கல் பேக்கப் இல்லனாலும், இந்த NMNக்கு வந்து கிளினிக்கல் லெவல் பேக்கப்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற மூலக்கூறுலாம் நம்ம தனித்தனியா வாங்குனோம்னா, அது ஒவ்வொரு இதுவா இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒவ்வொரு மூலக்கூறுலயும் உள்ள சிறப்பு தன்மைய எடுத்து இவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டா கிரியேட் பண்ணியிருக்கிறனால, இந்த ரொசண்டா மூலமா நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும், நல்ல ஒரு இளமையான தோற்றத்தையும், நம்ம அழகுல ஒரு நல்ல ஒரு மேம்பாட்டையும் கொண்டு வர்றது கண்டிப்பா கண்டிப்பாக முடியும். இத எப்படி கன்சியூம் பண்றதுன்னா, இதுல வந்து 15 சேஷட்ஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சேஷட் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி நாக்கடியில போட்டுக்கலாம். சப்லிங்கல் மெத்தட் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ ஒரு சிறந்த ப்ராடக்ட். அதுவும் இன்னைக்கு ட்ரெண்ட்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இன்னைக்கு நெறைய ப்ராடக்ட் மார்க்கெட்ல இருந்தாலும், கோடிக்கணக்கான ப்ராடக்ட் இருந்தாலும், ஒரு தனித்துவமானது அனைத்து தே சரீரத்துக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரிஷன், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷனோட சிறப்பான ஒரு ப்ராடக்ட்ன்னே சொல்லலாம்.